ஆர்கிடெக்ட் டிசைனில் முழு வீட்டை கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அதிக அளவில் சூரிய வெளிச்சம் கிடைக்கிற விதமாக லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கும் அதுபோக உள்படிக்கட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. அதுக்கு லேசர் கட்டில் சர்க்குலர் டிசைனில் சேஃப்டி கிரில் போட்டு கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் நீட்டாக கவரும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆகட்டும் இல்லை வீட்டோட இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லா இடங்கள்லையும் மினிமலிஸ்ட் டிசைனை ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கிரே வித் எல்லோ கலரில் பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து அது போக எல்லோ கலர்லேயே லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 12x17. ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் செடிகள் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. அது போக 2 வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. எல்லோ கலரில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்ஸும் அது போக ஃப்ரண்ட் வாலுக்கு பூரா கிராண்டாக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த போர்ட்டிகோ வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தரைக்கு பூராமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் நல்லா கிராண்டாக ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 21x10. தரைக்கு பூரா 5.25 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. நார்த் சைடில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிற விதமாக சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து சவுத் ஈஸ்டில் ஓப்பன் கிச்சன் சைஸ் 11x8. யூஸ் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு பூராதுக்குமே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் சைடில் ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x9 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வெண்டிலேட்டரில் மஸ்கிட்டோ நெட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
லிவிங் ஹால் அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் கம் ஸ்டேர்கேஸ் ஏரியா. டைனிங் ஸ்பேஸ் சைஸ் 9x12. இந்த இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் கிளியர் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய லிவிங் ஹால். வீடு நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்ஸும் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கைலைட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டில் சர்க்குலர் டிசைனில் சேஃப்டி கிரில் போட்டு மேலே பூராமே கிளியர் டஃபன் கிளாஸில் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x9. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் சிஸ்டமும் இவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ஆஃப் கிரிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி சோலார் பவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டேஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1.35 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஆர்கிடெக்ட் டிசைட் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.